Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். இந்த மட்டன் சுக்கா ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியா இருக்கு. மட்டன் டார்க் கலர்ல இல்லாம இந்த மாதிரி கலர்ல இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அப்பதான் மட்டன் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டனை ஒரு குக்கர்ல போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். முதல்ல மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மட்டன் வேகிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். அதிலேயே மட்டன் நல்லா வெந்துடும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மட்டனை வேக விடுறத விட அடுப்பை இந்த மாதிரி மீடியம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு வேக விட்டோம்னா மட்டன் நல்லா சாஃப்டாக சீக்கிரமே வெந்துடும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ சுக்காவுக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, மிளகாய் வத்தல் 8. இது நம்மளோட காரத்தோட தேவைக்கேற்ப நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இது எல்லாம் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மசாலா நல்ல வாசம் வந்துட்டது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். வறுத்து வச்சதை நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சுக்காவுக்கு தேவையான மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் 5 விசில் விட்டுருந்தேன். எனக்கு 5 விசில்லையே மட்டன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 3 விசில் கூட விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாம் போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் அது கூடவே 10 சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்குனது போட்டிருக்கேன். சுக்காக்கு அதிக அளவு வெங்காயம் போட தேவை கிடையாது. இது கூடவே 3 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம். இது கூடவே வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிட்டது. இந்த டைம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது இதில் போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துப்போம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசியணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியோடு இதில் நம்ம ஊற்றிடணும். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம முதல்ல வெங்காயத்தை வதக்கி அதோட மட்டனை வேக விட்டோம்னா அது கிரேவி மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம முதல்ல மட்டனை வேக விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தாளித்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுவோம். மூடாமல் இருந்தோம்னா தான் அந்த தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிக்கும். மட்டனோட தண்ணி நல்ல இந்தளவுக்கு குறைஞ்சி வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா அது பாத்திரத்தோட அடியில் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சுக்கா வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த மட்டன் சுக்கா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மெயினாக தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசைக்கு அந்தளவுக்கு இதை நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க முடியாது. மசாலா பவுடர் நல்லா வறுத்தரைச்சி இந்த சுக்கா ரெடி பண்ணுறதுனால இந்த வாசத்துலேயே நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள பாதி அளவுக்கு இந்த சுக்கா காலி ஆயிரும். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக இருக்கும். நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.